ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். டுடே பக்ரீத் vlog தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வீடியோ அப்லோட் பண்ணேன். இது வந்து பக்ரீத்துக்கு முன்னாடி நாள் நைட்டு எடுத்தது. நான் வந்து நைட்டே வந்து தேங்காய் பால் எல்லாமே எடுத்து வச்சுருவேன். அப்போ தான் மார்னிங் வாட்டில் அப்போ செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மெகந்தி வந்து நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாங்கியிருந்தேன். மெகந்தி அப்புறம் டிப்கோன் எல்லாமே. என்னோடய சின்ன பொண்ணோட கையில் வந்து டிப்கோன் வச்சு விட்டேன். ரொம்பவே அழகாக வந்தது. அதுக்கப்புறம் வந்து லைட்டாக மெகந்தியும் போட்டு விட்டுட்டு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நான் வைக்கல மெகந்தி. அடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்து வட்டலப்பம் பணியாரம் எல்லாமே செஞ்சுட்டோம். இதுதான் எங்களோட ஈத் காஸ்டியூம். என்னோடது அப்புறம் என் பொண்ணுங்களோடது என் ஹஸ்பண்டோடது எடுக்க மறந்துட்டேன். வீட்டில் எல்லோரும் திடலில் போய் தொழுதாங்க. நான் மட்டும் வந்து வீட்டில் தான் தொழுதேன். பாப்பா இருக்கனால நான் வீட்டில் தான் தொழுத மாதிரி இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ஈத் பெருநாள் தொழுகை நல்லபடியாக தொழுது முடிச்சுட்டு எல்லோரும் வந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு. வட்டலப்பம் பணியாரம் செஞ்சுருந்தேன். எங்கள் மாமி வந்து பூரி கொடுத்துருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டு முடிச்சோன்னே எல்லோரும் குர்பானி கொடுக்குறதுக்காக வந்துட்டாங்க. ஸோ அதனால் குர்பானி கொடுக்க போயிட்டாங்க. என் பிள்ளைங்களை வச்சு நான் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் குர்பானி கொடுத்து முடிச்சாச்சு. இந்த மாதிரி முக்கியமான பார்ட்லாம் நான் வீட்டுக்கு சமைக்கிறதுக்காக வந்து வாங்கிக்கிட்டேன். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது, மாஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரியாணி சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லாருக்குமே கொடுக்கணும், ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் பக்கத்து வீட்டில் எல்லோரும் கொடுக்குறதுக்காக கொஞ்சம் அதிகமாக போட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் வந்து செய்வோம் சாப்பாடு எல்லாமே. அதாவது ஃபெஸ்டிவல் டைம் அப்போ மட்டும். அல்ஹம்துலில்லாஹ் பிரியாணி நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஷைடிஷ்க்கு வந்து சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். இதே இவ்வளோ ரெட் கலரில் இருக்குன்னா கேமராவில் அப்படி தெரியுது ரெட் சில்லி பவுடர், காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் போட்டிருந்தனால இப்படி ரெட் கலரில் இருக்குது, கலர் பொடி இல்லை. நெக்ஸ்ட் என்னென்னா ஈவினிங் எனக்கு ஒரு பார்சல் ரிசீவ் ஆகிருந்துச்சு. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நான் ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த கண்டெய்னர் தான். மூடியெல்லாம் பார்த்திங்கன்னா வெளுத்து போன மாதிரி இருந்தது. 2 மட்டும் பிளாக்காக மற்றதுலாம் அப்படியே வெளுத்து போன மாதிரி பழசு மாதிரி கொடுத்துருந்தாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரிட்டன் டேயும் முடிஞ்சிருச்சு. நான் லேட்டாக வந்து பார்சல் பிரிச்சுட்டேன். யாராச்சும் வாங்கினீங்கன்னா பார்த்து செக் பண்ணிவிட்டு வாங்குங்க ஒழுங்கா. எங்களோட பக்ரீத் பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. வெளியில் எதுவும் போகல இந்த தடவை. அப்படியே தான் நம்ம வ்ளாக் முடிஞ்சிச்சு. நம்ம வ்ளாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.